அந்த வகையிலே நாங்கள் முதலிலே பார்த்திருந்தோம் 21 அமைச்சர்கள் நியமனம் பெற்றிருந்தார்கள். அதிலே 2 தமிழ் அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். எந்த ஒரு முஸ்லிம் அமைச்சு பதவிகளும் இல்லை என்ற வகையில் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். இது தொடர்பான ஒரு செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. இது ஒருவன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றது. உள்பக்கத்தில் இடம்பெற்ற ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. மதத்தை கொண்டு அமைச்சர்களை நியமிக்க கோருவது நியாயமில்லை என்கின்ற வகையிலே ஒரு செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சரியான நபர்களை சரியான அமைச்சர்களுக்கு நியமித்துள்ளார் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் எம் ரிஸ்வி சாலி தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், மற்றவர்களை விட அவர்களின் திறன்கள் மற்றும் பங்களிப்புகளில் அதிக நுண்ணறிவு கொண்ட ஒருவராக அவரது முடிவுகள் சந்தேகத்துக்கிடமின்றி தகுதியில் வேரூன்றியுள்ளன. மதத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஒரு அமைச்சரை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தேவையற்ற பிளவுகளை தூண்டிவிட்டு நாம் முன்னேற வேண்டிய ஒற்றுமையை குலைத்துவிடும் அபாயம் உள்ளது. மத இன வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் சிறந்த இலங்கையை காட்டியெழுப்புவதற்காக அவர்களின் தொலைநோக்கு மற்றும் அர்ப்பணிப்பை நாங்கள் நம்பியதன் காரணமாகவே நாங்கள் அவர்களை தெரிவு செய்தோம். குறிப்பிட்ட அமைச்சுக்களை யார் வகிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் என்ற பிரிவினையான விவாதங்கள் திசை திருப்பப்படாமல் முடிவுகளை வழங்குவதற்கான இடத்தை இந்த அரசாங்கத்திற்கு வழங்குவதன் மூலம் அந்த நம்பிக்கையை மதிப்போம் என்றார் என்ற வகையிலே அந்த செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று முடிந்ததன் பிறகு அமைச்சு பதவிகள் நேற்றைய தினம் வழங்கப்பட்டிருந்தன. இந்த 21 அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்ட நிலையிலே இந்த 21 பேரிலே 2 தமிழர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. மீதம் இருக்கக்கூடிய 19 பேர் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதே போல 2 தமிழர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஒரு முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை என்று சமூக வலைதளங்களில் கூட பரவலாக பேசப்பட்டு நிறைய பேர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அதே போல அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்காதவர்கள் கூட இதில் நியாயம் வேண்டும், ஒரு முஸ்லீம் அமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே தனது கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். சமூக வலைதளங்களினூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது அவர்கள் யாரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் என்றால், தேசிய மக்கள் சக்தியினூடாக தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். பெரும்பாலான வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்திலும் அதே போல கம்பஹா மாவட்டத்திலும் தெரிவு செய்யப்பட்ட 2 முஸ்லிம் வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். அதிலுமே முக்கியமாக கொழும்பு மாவட்டத்திலே வேட்பாளராக இருந்து தெரிவு செய்யப்பட்ட எம் ரிஸ்வி சாலியை தான் இவர்கள் அமைச்சு பதவிக்கு ஏதாவது ஒரு அமைச்சு பதவி வழங்கியிருக்கலாம் என்ற வகையில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதனுடன் கருத்து தெரிவிக்கும் போதே மதத்தை கொண்டு அமைச்சர்களை நியமிக்க கோருவது நியாயமில்லை, இது எங்கள் கோட்பாடுகளை மீறி செயற்படுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. யார் யாருக்கு என்னென்ன அமைச்சு பதவிகளை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு நன்றாக தெரியும். அவர் சிந்தித்து செயல்படக்கூடியவர். ஆகவே அமைச்சு பதவிகளை வழங்கியவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள். அவர்கள்தான் சிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு தான் இந்த பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு கொடுக்கப்படவில்லை என்ற கவலை எனக்கு இல்லை. காரணம், மதத்தை கொண்டு அமைச்சு பதவிகளை எதிர்பார்ப்பது நியாயமற்றது. இது எங்களுடைய குறிக்கோள்களை மாற்றும். இந்த மாதிரியான விடயங்களை பரப்புவதனூடாக எங்களது கோட்பாடுகள் கெட்டு போகும். ஆகவே நாங்கள் இப்போது ஒரு வழியில் நாங்கள் நேராக சென்று கொண்டிருக்கிறோம். இதை திசை திருப்புவதற்காகவே சில கயவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். ஆகவே இதை நாங்கள் திசை திருப்ப மாட்டோம். எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. நாங்கள் நியாயமான முறையில் ஆட்சியை வழங்குவதற்கே தீர்மானித்திருக்கின்றோம் என்ற வகையிலே எம் ரிஸ்வி சாலி அவர்களே கருத்து தெரிவித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது நிறைய முற்றுப்புள்ளிகளுக்கு, நிறைய சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பது போலவே இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.